Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஆர்ஜே பாலாஜியோட டைரக்ஷன்ல சூர்யா அவர்கள் நடிச்சிருக்க கருப்பு படத்துல இருந்து கூடிய சீக்கிரம் ஏதாவது ஒரு அப்டேட் டீசர் வரும் அப்படின்னு. அதை இப்ப படத்தோட டீம் கன்ஃபார்மே பண்ணியிருக்காங்க. நாளைக்கு கருப்பு படத்துல இருந்து டீசர் வருது அப்படிங்கிறது. கருப்பு அப்படின்றது மட்டும் தான் எல்லாத்துக்கும் ஒரு மாதிரி இருக்கும்ல. இந்த காத்து கருப்புலாம் கேள்விப்பட்டிருக்கோம்ல, அதெல்லாம் அடிச்சா நம்மளுக்கு அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் உள்ள இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அந்த நாளைக்கு திருவிழா மாதிரி இருக்க போது சூர்யா ரசிகர்களுக்கு. ஏன்னா எப்பவுமே சூர்யா அவர்களுக்கு அவங்கள எல்லாருமே எல்லாரோட ஃபேன்ஸுக்குமே அவங்களோட நடிகர் ஸ்பெஷல் தான், அதை நம்ம மறுக்க முடியாது. சூர்யா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல். யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பான ஃபேன்ஸுக்கு, தம்பி தங்கைகளுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அவங்க நாளைக்கு பயங்கர ட்ரீட்டுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் என்ன நினச்சேன்னா, இந்த படத்துலேருந்து ஏதாவது சிங்கிள் ரிலீஸ் பண்ணிட்டோம். ஏன்னா இது சூர்யா அவர்களுக்கும் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் இவங்க ரெண்டு பேரையும் தாண்டி சாய்க்கு ஒரு முக்கியமான ஒரு பங்கா இருக்கும். சிங்கிளில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்கன்னா நாளைக்கு எல்லாத்தையுமே உடச்சி விட்டுருவாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் நீங்கள் அதுக்கு மேலே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது, டீசரே நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு ஆர்ஜே பாலாஜி அவர்கள் பயங்கரமாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு நம்மளுக்காக. இந்த சமீபத்தில் அந்த கண்ணு பார்த்துருப்பீங்களா, அந்த 2 கண்ணையுமே எடுத்து போட்டு அவர் போட்டிருந்தார், ஆர்ஜே பாலாஜி போட்டிருந்தார். அது கூட சூர்யா அவர்கள் அதை டேக் பண்ணி வெயிட்டிங் டைரக்டரே அப்படின்லாம் போட்டிருந்தார்ல. ஸோ அவங்க 2 பேருக்குமே இந்த படம் நல்லா வந்திருக்குன்ற ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. ஏன்னா கங்குவா மறுபடியும் அங்கே தான் நிற்கணும். சூர்யா அவர்கள் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுத்ததும் சூர்யா அவர்கள் தான். இந்த 2 படம் ஓடிடிக்கு போன நேரமோ என்னமோ, அந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆனனால நிறைய விமர்சனங்களை அவர் சந்திச்சார், நிறைய எதிர்ப்புகளை சந்திச்சார். அதுலேருந்து அவர் வெளியே வரக்கே ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஆனால் அது சமாளிக்கிறதுக்குள்ள ஜெய்பீமில் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு. அதுலேருந்து வெளியே வரதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கிச்சு. தாண்டி ஜோ மேம் ஒரு விஷயம், சமூக கருத்து, முக்கியமான ஒரு கருத்து, அது ஷேர் பண்ண போய் அதுலேருந்தும் ஒரு எதிர்வினையை நிறையா இது பண்ணாங்க. அந்த ஃபேமிலிக்கு அடுத்து பார்க்கும் பொழுது கங்குவான்ற ஒரு படம் இறங்குது. புதுசாக நாங்கள் ட்ரை பண்ணுறோன்னு சொன்னாலுமே கூட அது மக்களால் ஏற்றுக்க முடியல. எல்லாமே ஒரு ட்ரை பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், அது அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு வரும்பொழுது தாண்டி ரெட்ரோ வர்றாரு. அந்த மனுஷன் எங்கேயுமே உட்காரல, எதுக்குமே அவர் உடஞ்சிடல. கூட நம்மளோட ஃபேன்ஸ் இருக்காங்க, மக்கள் நல்லா இருந்தால் ஏற்றுக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்ட்டு அடுத்த அவர் ஓட ஆரம்பிக்கிறாரு. கங்குவாக்கு அடுத்தது ரெட்ரோவுக்கு அடுத்தது அவ்வளோ முடிஞ்சு, கங்குவாவோடய அவரோட கரியர் முடிஞ்சு அப்படின்னாங்க. இல்லை நான் ரெட்ரோ கொடுக்குறேன், ரெட்ரோவில் நீங்கள் பாருங்க அப்படின்னு ரெட்ரோவில் தாண்டி வந்தார். அடுத்து ஆர்ஜே பாலாஜி கருப்பு, எங்கேயுமே உட்காரல. அதே போல் பெரிய இயக்குனர் நம்பியும் போகல. பெரிய சக்ஸஸ் கொடுத்தவங்களோட இனிமேல் ஜாயின் பண்ணி சேஃப் ஜோனில் இருந்துடலாம் அப்படின்னும் அவர் நினைக்கல. ஏன்னா அவர் நினச்சிருந்தா எவ்வளோ பேர் ரோலெக்ஸ் லோகேஷை கூப்பிட்டு எவ்வளோ நாளும் பரவாயில்ல, பெரிய சம்பளம் தரேன், நீங்கள் என்னை வச்சு இயக்குங்க, ரோலெக்ஸ் நம்ம பண்ணுவோம் அப்படின்ட்டு அவர் கேட்கல. ஏன்னா அவர் கொடுத்த கமிட்மெண்ட்டையும் அவர் இவங்ககிட்டலாம் இருக்குது, நான் இந்த மாதிரியான கதையும் தேர்வு பண்ணுவேன். ஏங்க சிங்கம் படம், நம்ம வாரணம் ஆயிரம், ஜில்லுன்னு ஒரு காதல், அந்த மனுஷன் கொடுக்காத ஹிட்டு கிடையாது. ஏன்னா காக்கா இன்ன வரைக்கும் எல்லாருமே நம்ம பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கோம். மாயாவின்னு ஒரு படம் கொடுத்ததும் அவர் தான், காக்கான்னு கொடுத்ததும் அவர் தான், பேரழகன் கொடுத்ததும் அவர் தான். நீங்கள் அவரோட எல்லா படங்களையும் பாருங்களேன், ஒவ்வொன்றா ட்ரை பண்ணியிருப்பார். வேலை நம்ம ரொம்ப ரசிக்கலையா, ஃபேமிலி ஆடியன்ஸை அப்படியே கட்டி போட்டு வச்சுருந்தாருங்க. சிங்கம் அந்த சீரீஸ் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் போகும்பொழுதும் ஃபேமிலி ஆடியன்ஸ்லாம் அவ்வளோ எதிர்பார்ப்போடு வந்தாங்க. குட்டி பசங்க முதற்கொண்டு அந்த டைலாக் இன்ன வரைக்கும் ஷேர் பண்ணுவாங்க. ஏன் நான் சொல்ல வரேன்னா, கதை தெருவில் அவ்வளோ ஒரு 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 மெச்சூர்டானவர் தான் சூர்யா அவர்கள். நம்ம இப்படி நினைக்கிற மாதிரி, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது அப்படின்னா. விமர்சனம் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அடுத்தடுத்து ஓடிட்டு இருக்காரு பார்த்தீங்களா. இந்த பிறந்தநாள் அவங்க ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷலான ஒரு பிறந்தநாளாக கொடுக்கணுன்னு தான். நாளைக்கு 2 அப்டேட் வரதா நம்ம தகவல் வந்திருக்கு. என்னன்னா, வெங்கி அட்லூரி படத்துல இருந்து ஒரு அப்டேட் ஒன்று வரப்போகுது, தாண்டி கருப்போட டீசர் அப்படின்னு தான். ஸோ கருப்பு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடான ஒரு படமாக அவங்களுக்கு வந்திருக்கு. நான் அவங்க சூர்யா தரப்புலேருந்து பேசும்பொழுது என்னென்ன பிளான் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, இல்லைண்ணே நாங்கள் ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம், நாங்கள் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஏன்னா நம்மளுக்கு விஜய் ஃபேன்ஸ் பண்ணாங்கன்னா நம்மளுக்கு தெரியும், அஜித் ஃபேன்ஸ் பண்ணால் கூட தெரியும். சூர்யா ரசிகர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. அவங்க வீட்டிலாம் நம்ம பயங்கரமாக இருக்கணும், பயங்கரமாக சோசியல் மீடியாவில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா வீணாக வம்புக்கு போக மாட்டாங்க, வந்த வம்பே விட மாட்டாங்கன்ற கேங்க அவங்களாம். ஸோ அவங்க சோசியல் மீடியாவில் அதிகமாக ஆக்டிவாக இருப்பாங்க. பட் பெருசாக எதுக்குள்ளாரையும் போய் இன்வால்வ் ஆகிக்க மாட்டாங்க, அந்த ஃபேன்ஸ் ஃபைட் அப்படின்லாம் போக மாட்டாங்கன்னு வச்சிங்களேன். பேசும்பொழுது ஆனால் எனக்கு இந்த மாதிரி நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க, அது மட்டும்தான் நிறைய பேருக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் முழுமையாக யாருக்குமே தெரியல. அவங்ககிட்ட கேட்கும் பொழுது ஏன் இது நீங்கள் பண்ணல, நீங்கள் சொன்னீங்கன்னா நம்ம அதை பற்றின விஷயங்கள் பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம். இல்லைன்னா நாங்கள்
அந்தந்த ஊர்ல அந்த சூர்யா அவர்களை எவ்வளவு பிடிக்குமோ அவரோட பேரை சொல்லி இன்னும் நிறைய விஷயங்கள் டெய்லியும் பண்றவங்களும் இருக்காங்க, வீக்லி ஒன்ஸ் பண்றவங்க இருக்காங்க, மந்த்லி ஒன்ஸ் பண்றவங்களும் இருக்காங்க, பிறந்தநாளுக்கு கொஞ்ச நாட்கள் முன்னாடி இருந்து ஸ்டார்ட் பண்றவங்க இருக்காங்கண்ணே. எங்களுக்கு சின்னதுல இருந்து கேட்டீங்கன்னா சின்னதுல இருந்து டெய்லியும் பண்றாங்க. அதை நான் உங்களுக்கு அப்டேட் கொடுத்தேன்னா உங்களுக்கு அதுவே பெரிய விஷயமா இருக்கும். ஸோ நாங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான நிகழ்வு மட்டும் உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்றோம் அப்படின்னாங்க. எனக்கு புரியல அப்படின்னு பேசும்பொழுது அவங்க டெய்லியும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஒரு 5 to 10,000 இதை வந்து இந்த மக்களுக்கு நம்ம கொடுக்கணும். அதுதான் அவங்ககிட்ட இருக்க ஒரு தெளிவு என்ன தெரியுங்களா? எல்லாத்துட்டையுமே போய் கொடுக்க மாட்டாங்க. இல்லை இது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு ஏரியாவா இருக்கட்டும், ஒரு ஸ்ட்ரீட்னு வச்சுக்கிங்களேன், அங்கே போனீங்கன்னா எலைட்டாக இருக்கவங்களும் இருப்பாங்க, மிடில் கிளாஸ் இருப்பாங்க, ஸோ அது கீழே இருக்கவங்களும் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கு என்ன தேவை, மக்களுக்கு முக்கியமான தேவை, அவங்களுக்கு தேவை இருக்கா அப்படின்றத அணுகி அவங்க கொடுக்குறாங்க பார்த்தீங்களா. அதில் தான் இவங்க கொஞ்சம் ஸ்பெஷல். நம்ம அவங்களுக்கு பயங்கரமாக பேசுகிறோம்னா கூட எடுத்துக்கலாம். அதுதான் உண்மை. அதனாலே சூர்யா ஃபேன்ஸ் வந்து ஒரு ஸ்டெப் மேலேயே இருந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால பேசும்பொழுது ஆனால் சின்ன சின்ன ஈவெண்ட்லாம் அனுப்புனா அது ரொம்ப பெருசாக இருக்கணும். எல்லா மாவட்டத்துலேருந்தும் பயங்கரமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரிலாம் பிளான்லாம் இருக்குது. ரத்த தானம் கொடுக்குறாங்க. பிறந்தநாள் நாளைக்கு தானே பிறந்தநாள். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு டார்கெட் மாதிரி ஒன்று வச்சிருக்காங்க. ஒவ்வொரு மாவட்டத்திலும் எத்தனை பேர் இருக்காங்க கவுண்டிங்களுக்கு கொடுத்துருங்க. ஓவராலாக வந்து நம்ம போன பிறந்தநாளில் பண்ண ரத்த தானத்தை விட இந்த முறை அதிகமாக பண்ணணும் அப்படின்றத அவங்க ஒரு டார்கெட்டாக இருக்காங்க. பார்த்து அதான் சொல்கிறேன், நம்ம பெரிய ஆட்களை ஃபோக்கஸ் பண்ணி இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம மறக்கிறோம் பார்த்தீங்களா. ஊருக்கு அவ்வளோ நல்ல விஷயங்கள் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வெளியே சொல்ல மாட்டாங்க, அது மட்டும் தான் இது. ஸோ அவங்களுக்குலாம் நாளைக்கு மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்க போகுது. சூர்யா அவர்கள் சென்னையில் வேற இருக்காங்களாம், இன்னும் ஸ்பெஷலாக இருக்கு, நிறைய நடத்த போகிறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அது ஒரு மாதிரி அழகான கூட்டங்க. அதை வச்சு அவர் ட்ராவல் பண்ணி போயிட்டே இருப்பார் சூர்யா. அதனால நாளைக்கு கருப்பு அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு ட்ரீட்டாக இருக்க போகுது. அந்த கண்ணு பேச போகுது அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த மனுஷனுக்கு வந்து கண் எப்பவுமே ஒரு மாதிரி பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு தான் நிறைய பெண்கள்லாம் வளவிரிச்சாங்க. ஸோ அதனால அந்த கண்ணை வச்சு நிறைய விஷயங்கள், அந்த கண்ணில் இருக்கக்கூடிய பவரை காட்ட போகிறாங்க. அதனால தான் ஆர்ஜே பாலாஜி அதை எடுத்து அந்த ஃபோட்டோவை போட்டிருந்தாரு. ஆர்ஜே பாலாஜி சைட்லேருந்துமே நம்ம கேட்ட வரைக்கும் சொன்னாங்க, சூப்பராக வந்திருக்குங்க. நேற்று முதற்கொண்டு நம்மளுக்கு நியூஸ் வந்துட்டே இருந்துச்சு, தரமாக இருக்க போகுது. நீங்கள் மூக்குத்தி அம்மனோ இல்லை ஜெய் பீமோ, ஏன்னா அட்வொகேட்னோன்னே எல்லாம் ஜெய் பீமோ கொண்டு வந்துட்டாங்க. சார் அந்த மாதிரியே தான் இருக்குமா? நீங்கள் எல்லாத்தையும் நீ என்ன வேணா எடுத்துக்கோ, அவதார்னு கூட நினச்சிக்கிறா, அல்ல அவெஞ்சர்ஸ்ன்னு கூட நினச்சிக்கிறா, நீ ஒரு எதிர்பார்ப்போட வரையிலடா, அதெல்லாம் கிடையாது, இது உடச்சி ஒன்று கிரியேட் பண்ணுண்டா, அது நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ட்டு கருப்பில் அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக இருக்காங்க அந்த டீம். ஏற்கனவே ஆர்ஜே பாலாஜியோட பர்த்டே அன்னைக்கு ஒரு போஸ்டர் வந்திருந்தது. கருப்பு அப்படிங்கிறதுக்காகவே அந்த போஸ்டரை நிறைய கருப்பு விஷயங்கள் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் ரீசெண்டாக கண்ணுமே வந்திருந்தது, அதை பற்றியும் நம்ம பேசியிருந்தோம். நேற்று ஒரு போஸ்டர் வந்திருந்தது, அதில் அந்த கண்ணாடியை மட்டும் மையப்படுத்தி அதில் வந்து அந்த கருப்பு சாமி பக்கத்தில் நிறைய வேலு, அதுக்கப்புறம் இந்த சூலாயுதம், அந்த திங்ஸ் எல்லாம் வந்து வச்சிருந்தது. ஒருவேளை படத்துல கண்ணுக்கு ஏதாவது இம்பார்ட்டன்டான ரோலா இருக்குமோ, அதனாலதான் அடிக்கடிக்கு கண்ணுன்னு காமிக்கிறாங்களோ அப்படிங்கிற விஷயம். குதிரையை விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். குதிரை ஆரம்பத்துல என்ன வரைக்கும் டிராவல் ஆயிட்டு இருக்கா, அதுதாங்க சொல்றேன். இவ்வளவு நோட் பண்றீங்க, இவ்வளவு டீட்டெயில் பண்றீங்கல்ல. ஆர்ஜே பாலாஜி அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா வைங்களேன், அண்ணா இந்த ஃப்ரேம்ல எதுக்குன்னு இந்த வேலை வச்சிங்க, இந்த அருவா எதுக்குன்னு வச்சிருக்கீங்க, இந்த குதிரை எதுக்கு ஓட விட்டுறீங்க, அவரு தட்டு விட்டு போயிருவாங்க. அது சும்மா அது பாருங்களேன், அவர் ஒரு டீட்டெயிலிங் கொடுப்பாரு, அது இன்னும் பயங்கரமா இருக்கும். ஸோ அதுதான் சொல்கிறேன், இந்த எதிர்பார்ப்புகள் அதிகரிச்சுட்டே இருக்குல்ல, இது வந்து ஃபேமிலியாக வரணும். ஏன்னா ரெட்ரோ எப்படி ஃபேமிலியாக உள்ளே கொண்டு வந்தார், சூர்யா படங்கள் அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு ஃபேமிலி தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டு தான் ஃபேன்ஸுக்கு அப்படின்ற ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏன்னா மக்கள் கொண்டாடணும், ஃபேமிலியோடு வந்து என் படத்தை பார்க்கட்டுன்றதுல அவர் கொஞ்சம் கவனமாக இருப்பார். ஸோ அதனால இதில் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஆர்ஜே பாலாஜி வேறு இருக்கார்ல, எழுத்துக்கள்லாம் தெரியும், ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கவுண்டர் வரும், அவரும் வேறு ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காருன்றப்போ அது அதிகரிச்சுக்கிட்டே இருக்குல்ல. நீங்கள் சொல்லக்கூடிய அந்த போஸ்டர் டீட்டெயிலிங்கை நம்ம கொடுக்கறத விட நம்ம பேசுகிறத விட அந்த மனுஷன் கொடுப்பாரு, அது பயங்கரமாக நம்மளை ரசிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதற்காகவே நம்ம வெயிட் பண்ணோம், சூப்பராக இருக்க போகுது அந்த டீட்டெயிலிங். ஸோ அதுதான் சொல்கிறேனே, இது குடும்பத்தோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு படம் தான். அதனால நீங்கள் மூக்குத்தி அம்மன் இதெல்லாம் அதோடலாம் கம்பேர் பண்ணாமல் சூலா இது இருக்குது வேளா இது இருக்குது அதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா, இது ஒரு புதுசாக ஒன்று கிரியேட் பண்ண போகுது, ரசிக்கிற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு தான் இந்த நம்ம டீசரில் நம்ம பார்க்கணும். ரொம்ப நாள் இல்லை, நாளைக்கு நம்ம பார்த்துருவோம்ல, நாளைக்கு அதை பற்றி பயங்கரமாக நம்ம பேச போகிறோம். பயங்கரமாக இருக்க போகிறாரு சூர்யா. வெங்கி அட்லூரியோட படம், அந்த படத்தை நம்ம எப்படி எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புமே ரீசெண்ட் டைமில் வந்திருக்கு. ஏன்னா வாடிவாசல் அப்படிங்கிற படம் ட்ராப் ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆன டைமில் தான் வெற்றிமாறன் சொல்லியிருந்தாரு, அதெல்லாம் இல்லை, இப்போதைக்கு அந்த படம் வந்து நாங்கள் பண்ணலை அப்படிங்கிறது. மறுபடியும் வெற்றிமாறன் அண்ட் சூர்யா இவங்களோட காம்போல வாடிவாசல் படத்தை நம்ம எதிர்பார்க்கலாமா? பார்க்கலாங்க, ஆனால் அங்கே தான் ஏதோ ஒரு முரண் இருக்கிறதா தெரியுது. இவங்க சொல்கிறாங்க டெக்னிக்கலாக அது ரொம்ப டைம் எடுத்துக்குது அப்படின்ட்டு. அப்படின்னா அவர் வந்து சிம்பு ப்ராஜெக்ட் பண்ணக்கூடாதுல்ல, நம்மளுக்கு வெளியிருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு ஏதோ நாங்கள் போயிட்டு இருக்கு அப்படின்னு தெரியுதுல்ல. வெங்கி அட்லூரியிலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வராது, சின்னதாக வரும். ஏன்னா கருப்புலேருந்து உங்களுக்கு டீசர் கொடுத்தல, இதை செலிப்ரேட் பண்ணு. ஏன்னா
நீங்கள் ஒரு ஆக்டர், ஒரு டைரக்டர், ஒரு ப்ரொடியூசர் என்ன யோசிப்பாங்கன்னா, ஒரு 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 ப்ராஜெக்ட் ஒரு ஹைப்பு குடுத்துட்டு இருக்குல்ல, அத நம்ம கெடுத்துற வேணாம். ஸோ நம்ம அதுக்கு அதிகமான இத குடுத்துறக்கூடாதுன்றதுல தெளிவா இருப்பாங்க. ஸோ அதனால அது ஒரு பக்கம். டீசர் நாளைக்கு செலிப்ரேட் பண்ணுங்க. நாளைக்கு இங்கிருந்து நாளைக்கு ஆஃப்டர்நூன், ஈவினிங் இந்த டைம் ஸ்ப்ளிட் பண்ணி, இங்கிருந்து ஏதாவது ஒரு விஷயங்கள் வரும். டைட்டில் அனௌன்ஸ்மென்ட்டோ இல்ல ஃபர்ஸ்ட் லுக்கோ அந்த மாரி ஏதாவது ஒண்ணு வர வாய்ப்புகள் இருக்கு. அங்கிருந்து ஒரு சின்னதா ஒரு அப்டேட் வரும். ஆனா வாடிவாசல் அப்டேட் வருமா அப்டின்னா, அது டவுட் தான். ஏன்னா, அங்கே தான் ஏதோ ஒண்ணு போய்க்கிட்டு இருக்கு. அதனால தான் கலைப்புலி என்ன பண்ணாருன்னா, டக்குன்னு வெற்றிமாறன கூப்பிட்டு, "தம்பி சிம்புவோட டேட் வாங்கி தரேன். நீங்க எனக்கு பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப நாளா டிலே ஆயிட்டே இருக்கு" அப்படின்னு தான். ஸோ அந்த ப்ராஜெக்ட் வேகமா போயிட்டு இருக்கு. டெக்னிக்கலான்றத நம்ம பார்க்கணும் அப்படின்னா, அங்க அவங்க டீம் இருக்காங்க, நம்மகிட்ட கோஆர்டினேட் பண்றாங்க. இதெல்லாம் மீறி இந்த மனுஷன் இதுல வேகம் எடுக்க மாட்டார்ல. ஸோ அதனால இந்த பக்கம் பயங்கரமா போய்க்கிட்டு இருக்கு. வாடிவாசல் வர்றது டவுட் தான். நாளைக்கு உங்களுக்கு 2 ட்ரீட் இருக்கு. இந்த 2ம் மிக முக்கியமான ட்ரீட்டா இருக்க போகுது. அது லீடிங்ல கருப்பு அடிக்க போகுது அப்படின்றதுல டவுட்டே கிடையாது.